யாரு யார் அது? யாருன்னு கேக்குறல, சொல்லுங்க யாரு? எதுக்காக இப்படி பண்றீங்க? போதும் போதும், நிறுத்துங்க, விளையாடாதீங்க. என்னால தூங்கவும் முடியாது. தூங்குனா அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. ஜுகி, ஸ்ருதி நீயா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் கதவு தட்டாம வராதுன்னு? ஹலோ மேடம், இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல், உங்க பாஸோட கேபின் இல்ல. உனக்கு சொன்னா புரியாது. ஜூஹி, உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு சிடுசிடுன்னு டென்ஷனா இருக்க? ஒரு மனுஷன் 4 நாளா தூங்கலனா அவன் நிலைமை இப்படிதான் இருக்கும். ஏன் தூங்கல? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் வெறும் கனவுன்னு. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஸ்ருதி, அது வெறும் கனவு இல்ல, எனக்குள்ள நான் உணர்றது. அத நீ உணர்ந்து பார்த்தாதான் தெரியும், இல்லனா உனக்கு புரியாது. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது ஜூஹி, ஆனா நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இல்ல. சரி, நீ வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, வா. ஸ்ருதி, இப்ப நீ கொஞ்சம் நிம்மதியா தூங்கு. நான் சொல்றத கேளு ஜூஹி, கொஞ்ச நேரம் தூங்கு. நான் தூங்க மாட்டேன். தூங்கு ஜூலி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நான் வெளியில இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கு. மறுபடியும் அந்த கனவு வரும். இல்ல ஜூகி, அதெல்லாம் வராது. குட் நைட். வருஷம் ஃபுல்லா படிச்சு கூட ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் ஸ்ருதி கிட்ட, ஸ்ருதி தெரியுமா, நான் உன்னை தான் தேடிட்டு வந்தேன். எனக்கு உன்னோட நோட்ஸ் கொடுப்பா, இல்லைன்னா என்ன எக்ஸாம்ல நடக்குமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட நோட்ஸ் கூட முழுசா முடிக்கல. ஒன்னு பண்ணுவோம், நாம லைப்ரரிக்கு போய் நோட்ஸ் முடிப்போம். ஆமா, நீங்க 2 பேரும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஹலோ கேர்ள்ஸ், என்ன நடக்குதுங்க? எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. போங்க, அவங்க ரூமுக்கு போய் எல்லாம் நல்லா படிங்க. லேட் நைட் ஆயிடுச்சு பாருங்க. எஸ் மேம். ஓகே மேம். ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதி. கதவு எப்படி மூடுச்சு? ஸ்ருதி, லைட் வர எரியலையே. ஜன்னல திறக்கலையே. சத்தத்தை நிறுத்துங்க, என் காதை கிழிச்சிட போல இருக்கு. இந்த புகை எங்க இருந்து வருது? என்ன தெரிஞ்சது சார்? இறந்து போன பொண்ணு பேர் ஜூஹி. போபால்ல இருந்து MBA படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. அவ தூங்கும் போது யாரோ அவளை கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க சார். ஸ்ரேயா, ஜூஹியோட ரூம் எங்க இருக்கு சார்? மேல. அப்புறம் ஒரு விஷயம், கொலை நடந்தப்ப அவளோட ரூம்ல அவளை தவிர யாருமே இல்ல சார். அது எப்படி நடக்கு ஸ்ரேயா? அதுக்கு அவசியமே இல்ல. இந்த மாதிரி கொலைகள்ல சொல்ல போனா நிறைய ஆத்மாக்கள் சம்பந்தப்பட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா? நிறைய இருக்குங்க. ப்ளீஸ், ஏசிபி சார் ஏற்கனவே உங்களோட இந்த கதைகளை பத்தி சொல்லியிருக்காரு.
இந்த மர்டர் கதைகளோட நீங்க புதுசா இந்த ஆத்மா கதைகள்லாம் சேர்க்காம இருந்தாலே நல்லா இருக்கும். ப்ளீஸ், புரிஞ்சுதா? அந்த ரூமி தானே? ஆமா வாங்க. சார், அப்போ ஜூஹி கூட யாருமே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை மறுபடியும் நல்லா யோசிச்சு பார்க்க முயற்சி பண்ணுங்க. அந்த சமயத்துல யாராவது இருந்திருக்கலாம், அப்புறம் தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாம். சார், ஓடி இருக்க வாய்ப்பே இல்ல சார். ஏன்னா டோர் உள்ளேயும் மூடி இருந்தது, வெளியிலயும் மூடி இருந்தது. கொலைக்கார ஓடி இருந்தாலும் எப்படி ஓடி இருப்பான்? ஒரு நிமிஷம், இந்த கதவு வெளிப்பக்கம் மூடி இருந்ததா? ஏன்? சார், ரொம்ப நாளாவே ஜூஹியால தூங்க முடியல. திடீர்னு தூக்கத்தை விட்டு முழிச்சுப்பா. அப்புறம் அவ ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துருவா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது. அவளால தூங்க முடியல. நான் தான் அவளை தூங்க வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். கதவை நான் தான் தாப்பால் போட்டேன். சரி, இவங்களுக்கு எதுக்காக சரியா தூக்கம் வரல? சார், ரொம்ப நாளாவே அவ கெட்ட கனவை பார்த்து பயந்துட்டு இருந்தா. அவ கனவுல யாரோ கொலை பண்ற மாதிரி கண்டுகிட்டு இருந்தா. அவளோட கனவுல அவளை யாரோ கொலை பண்ண நினைச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எப்படி சார் தெரியும் உண்மையிலேயே இவ இப்படி கொலை பண்ணப்படுவான்னு? பயமுறுத்துற கனவா? நான் தான் சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஆவி பேய் தான்ப்பா. 1 செகண்ட். என்னையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, எல்லார்கிட்டையும் ஆத்மாவை பத்திலாம் பேசாதீங்கன்னு. அவங்க சிஐடியை பத்தி என்ன நினைப்பாங்க? சாரிப்பா. ஜோகிக்கு பயமுறுத்துற மாதிரியான கனவுகள் வந்ததுன்னு அவ உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காளா? அவ எந்த மாதிரியான கனவுகள் கண்டா, அதாவது வித்தியாசமா? அங்க பாருங்க, ஷூ தடம் இருக்கு. அப்ப அந்த கொலைகாரன் இந்த பால்கனி வழியா தான் ஏறி வந்திருக்கணும். எப்படிப்பா? கதவு தான் உள்பக்கமா லாக் ஆயிருக்குதே. எப்படி அந்த கொலைகாரன் இப்படி மேலே ஏறி ரூமுக்குள்ள எப்படி தான் வந்திருக்க முடியும்? அதுவும் தெரிஞ்சிடும் ஃப்ரெடி சார். ஜூகியோட கொலைக்கான காரணம் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். ஏதாவது நிச்சயம் இருக்கணும், ஏதாவது ஒரு தடையும் நிச்சயமா கிடைக்கணும். இங்க பாருங்க, இந்த பைப், இந்த வாட்டர் பைப்ல ஏறிதான் கொலைகாரன் இந்த பில்டிங்குள்ள வந்திருக்கணும். நாம இங்க இருக்கிற வாட்ச்மேனை பார்க்கணும். மன்னிக்கணும் சார், தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்துருச்சுன்னு ஈஸியா சொல்ற. ஒருத்தன் கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட பால்கனியில் ஏறி இருக்கான், ரூம்குள்ள போய் கொலை பண்ணியிருக்கான். உனக்கு எதுவுமே தெரியலன்னா என்னதான் அர்த்தம்? சார், ஒரு 15 நிமிஷம் கண்ணாசிட்டேன் சார். அந்த சமயத்தில் இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். உன்னோட 15 நிமிஷம் அஜாக்கிரதையால ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு. அந்த பொண்ணோட உயிரை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? இங்க பாருப்பா, இந்த ஷூ புதற்குள்ள கடந்துச்சு. ஷூவா? இங்கயா? அப்படின்னா இந்த ஷூ அந்த கொலைகாரனோடதா தான் அப்ப இருக்கும். கொலை பண்ணது ஜென்ஸா இருக்கணும். அப்ப பால்கனில ஏறினது ஒரு பையன். இங்க பாரு, இந்த ஷூ யாரோடதுன்னு தெரியுமா? தெரியாது சார். கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. ஞாபகப்படுத்தி பாரு. இங்க வந்திருந்தவன் யாராவது ரெட் ஷூ போட்டிருந்தானா? நான் பார்க்கல சார். ஒருவேளை அஞ்சலி மேடம் பார்த்துருக்கலாம். அவங்க எப்பவும் ரிசப்ஷனில் தான் சார் இருப்பாங்க. அந்த அஞ்சலி மேடம் கூட்டிட்டு வாங்க, போங்க. ஓகே சார். இந்த ஷூ இங்க இருக்குன்னா நிச்சயம் வேற ஏதாவது இங்க இருந்தே ஆகணும். தேடி பார்ப்போம். இந்த பக்கம் இது ஷூவோட தடம். இந்த ஷூவோட தடம் கொஞ்சம் ஆழமா இருக்குல்ல? ரெண்டாவது லேசா இருக்கு பாரு. இது ஆழமா இருக்கு. அப்போ இதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த ஷூவை பயன்படுத்துற மனுஷனுக்கு காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவன் நொண்டி நொண்டி நடந்திருக்கான். ஏன்னா அவன் அங்கிருந்து பால்கனியை விட்டு வரும்போது அவனுக்கு அடிபட்டிருக்கு. அப்புறம் இங்கேருந்து ஓடி இருக்கான், அவனோட ஷூவை இங்கே விட்டுட்டு போயிட்டான். ஆமா சார், நான் தான் அஞ்சலி. நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா அஞ்சலி மேடம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க சார். அஞ்சலி மேடம், நீங்க இந்த சிகப்பு ஷூவை பார்த்துருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க வரேன்னா, யாராவது இந்த சிகப்பு ஷூவை போட்டுக்கிட்டு நொண்டி வரதை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா சார், நான் பார்த்திருக்கேன். மனிஷ் தான் நொண்டிக்கிட்டு போனான். மனிஷ்? இந்த மனிஷ் யாரு? ஜூஹியோட ஃப்ரெண்டு. அஞ்சலி மேடம், அவன் இங்க வந்திருக்கான், அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு. நீங்க தடுக்கலையா அவனை? நான் அவனை தடுத்தேன், ஆனா அவன் நிக்கவே இல்ல. அப்புறம் என்ன? மனிஷ் அடிக்கடி ஜூஹிய பாக்குறதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போவான். ஆனா அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்ச நாளா பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. எதை வச்சா அவங்களுக்குள்ள பிரச்சனை? எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். இனி நாங்க இதை பத்தி மனிஷ் கிட்டே கேட்டுக்கிறோம். மனிஷ், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க யாரு? உன்னோட நலம் விரும்பின்னு வச்சுக்கோயேன். நாங்கெல்லாம் சிஐடிப்பா.
சிஐடி ம் என்ன விஷயம்? ஏதாவது என்னோட உயிருக்கு ஆபத்தா என்ன? பாத்தியாவா, ஒரு அப்பாவி பொண்ணு அங்க போட்டு தள்ளிட்டு சார் இங்க வந்து நீட்டா படுத்துக்கிட்டாரு. அண்ட் இப்போ நம்ம கிட்டே கேக்குறாரு என் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா சார்? நீங்க என்ன சார் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மனிஷ் இந்த கால் எப்படி அடிபட்டுச்சு? அது நான் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பைக்காரை வந்து இடிச்சிட்டான். பாவம், ரோடு கிராஸ் பண்ணி இருந்திருக்கான். அப்போ இடிச்சிட்டானோ? அது சரி, இந்த சம்பவம் எங்க நடந்தது? எம்ஐ ரோட்ல ஜிபிஓக்கு முன்னாடி. ஜிபிஓக்கு முன்னாடி? அதேதான். அப்புறம் அப்ப விஷயம் அதுதானா? இந்த சிகப்பு ஷூ உன்னோடது, அது எங்களுக்கு தெளிவா தெரியும். ஜிபிஓக்கு முன்னாடி தானே கிடைச்சிருந்துருக்கணும். ஆனா வேடிக்கையை பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியெல்லாம் கிடைச்சது. எப்படி? அது என்னோட ஷூ எப்படி அங்க போச்சு? இங்க பாரு மனிஷ், எங்க கிட்ட போய் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையை வெளியே கொண்டு வர எங்களுக்கு இன்னும் நிறைய வழிகள் தெரியும். எதையும் மறைக்காம சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. ஜூகியை எதுக்கு கொலை பண்ண? என்ன? ஜூகி இறந்துட்டாளா? அவளை கொலை பண்ணிட்டாங்க. நீ எதுக்காக அங்க போன? இங்க பாருங்க, நான் ஜூகியோட பால்கனிக்கு போனது உண்மைதான். ஆனா நான் ஜூகியை கொலை பண்ணல. அந்த ராத்திரியில நீ எதுக்கு அங்க போன மனிஷ்? நான் அவகிட்ட பேச வேண்டி இருந்தது. ஓ, அப்படி பகல்ல பேச முடியாத விஷயத்த என்ன போய் ராத்திரில பேசிட்டு இருந்த? ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக ராத்திரி நேரத்துல திருட மாதிரி பைப்ல ஏறி அவளோட பால்கனி வரைக்கும் போயிருக்க? நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். அது என்னன்னா, நான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காதலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் அங்க போனப்ப என்ன பார்த்தேன்னா, நீ இதுக்கு வெக்கப்படணும் மனிஷ். அவளுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா அங்கிருந்து ஓடி வந்திருக்க. இதுதான் உன் காதலா? அங்க நான் இருக்கிறத யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அப்போ பழி என் மேலதானே வந்து விழும். உன்னை பார்த்துருக்காங்க அஞ்சலி மேடம். உன்னை நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ நிற்காம போயிட்ட. சரி, அதை விட்டு தள்ளு. நீ அங்கே இருந்தபோது அந்த ரூமில் வேற யார் இருந்தாங்க? தெளிவாக சொல்லு. அங்க நான் யாரையுமே பார்க்கல. ஹலோ, என்ன இன்னொரு கொலையா? எங்க? நீங்க யாரு? நாங்க சிஐடி. வாங்க. நீங்க கல்கி தானே? ஆமா, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டு மீராவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவளோட பாடி மேல அந்த ரூம்ல இருக்கு. கல்கி மேடம், சொல்லுங்க சார். மீரா கொலை நடந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? ராத்திரி நான் ரொம்ப லேட்டா தான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்தேன். நான் அந்த காரிடோர் பக்கம் தான் வந்தேன். அப்பதான் மீரா கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் அங்கிருந்து அவ கதவு கிட்ட ஓடுனேன். மீராவோட ரூம் கதவை தட்டுனேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க இங்க வந்தபோது இந்த கதவு திறந்து இருந்துச்சா மூடி இருந்துச்சா? கதவு மூடி இருந்துச்சு. நான் வாட்ச்மேனை வர வச்சு கதவை திறக்க வேண்டியதா போச்சு. கல்கி மேடம், நீங்க இங்க வந்தபோது அப்ப நீங்க இந்த வீட்ல இங்க இருந்து யாராவது போனதை பாத்தீங்களா, இல்ல ஓடுனதை பாத்தீங்களா? இல்ல. கல்கி மேடம், உங்க ஃப்ரெண்டு மீரா என்ன வேலை பார்க்கறாங்க? பேங்கோட ஏரியா மேனேஜரா இருந்தாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் வாங்கி எங்க பிரான்ச்சுக்கு வந்தாங்க. மாற்றம். ஸ்ரேயா, என்ன தெரிஞ்சது? சரி, இறந்து போன பொண்ணு பேர் ஜூஹி. போபாலை சேர்ந்த பொண்ணு MBA படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. அவங்க மாறி வந்தது போபால்ல இருந்தா? ஜோத்பூர்ல இருந்து. ஆனா ஏன் சார்? உங்க ஃப்ரெண்டு மீராவுக்கு ஜூஹிங்கிற பொண்ணை தெரியுமா? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேர்ல அவளுக்கு யாரையும் தெரியாது. ஃப்ரெண்டு இல்லனா ஏதாவது சொந்தக்காரங்க? ஏன்னா சில மணி நேரத்துக்கு முன்னாடி 21 வயசு பொண்ணு இதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த பொண்ணோட பேரு ஜூஹி. அப்புறம் இதான் அவளோட போட்டோ. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. உங்களுக்கு தெரியுமா?
நம்ம சிட்டியில என்ன நடக்குதுன்னே தெரியல. சாதாரண மக்கள் கொஞ்சம் கூட பாதுகாப்பா இல்ல. கல்கி மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐ மீன், உங்க ஃப்ரெண்டு மீராவுக்கு யாராவது எதிரி, ஏதாவது பிரச்சனை? அவளுக்கு யாரும் எதிரி கிடையாது சார். மீரா ரொம்பவே அமைதியான பொண்ணு சார். சரி, இந்த போட்டோவை பாருங்க. இவனோட பேரு மனிஷ். இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ஆஸ்ட்ரேயா, நான் மீராவோட டைரி அப்புறம் ரூம் ஃபுல்லா செக் பண்ணேன். மீராக்கும் ஜூகிக்கும் நடுவுல எந்த கனெக்ஷனும் இல்ல, எந்த சம்மந்தமும் இல்ல. நிச்சயம் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். ஏன்னா இந்த கொலைகாரன் எதுக்காக இந்த 2 பொண்ணுங்களை மட்டும் குறி வைக்கணும்? ஏதோ ஒன்று இருக்குன்னு நமக்கு தெளிவாக புரியல. கல்கி மேடம், கொஞ்ச நாளா மீரா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்களா? ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயமுறுத்துற மாதிரி கனவு காண்றதா சொன்னா சார். பயமுறுத்துற மாதிரி கனவா? மீராவுக்கும் பயமுறுத்துற மாதிரி கனவு வந்ததா? ஆமா சார். இங்க பாருப்பா, கொலைகாரன் உள்ள வந்ததுக்கான வழியெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு குளூ கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஸ்க்ரூ மீராவோட பெட்டுக்கு கீழே இருந்துச்சு. ஒரு வேலை பண்ணுங்க, வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிங்க. மீராவை பற்றி என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ஸ்க்ரூவை பற்றி போலாம். ஃபேனை திருப்பி போடுங்க. ஓ சார், அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இந்த ஃபேனோடதா? ஆமாம் ஸ்ரேயா, யாரும் இந்த ஃபேனில் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க. இப்போ தெரிஞ்சிடும். ஓ மை காட், அப்போ இதான் விஷயமா? அதாவது கத்தி உள்ள இருந்திருக்கு. இதுக்குள்ள இருந்து இந்த மெக்கானிசம் மூலமா கத்தி மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. மீராவோட வயிற்றை நோக்கி. அதுக்கப்புறம் அவ இறந்து போயிருக்கா. இப்போ தெளிவா புரியுது. இந்த காரணத்தினால தான் கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை. அவங்க தேவையும் இல்லை. அவனோட வேலையை இந்த சீலிங் ஃபேன் தெளிவாக பார்த்துருக்கேன். அப்போ ஜூகியோட ரூம்லையும் இதே மாதிரி ஒரு சீலிங் ஃபேன் இருந்திருக்கணும். அதுக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் ஃபிட்டா இருக்கும். அங்கேயும் கத்தி சீலிங்ல இருந்து விழுந்திருக்கு. ஜூகி இறந்து போயிட்டா. இப்படியும் இருக்கலாம்ல சார்? கொலைகார ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இந்த கத்தியை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல? அப்படியும் இருக்கலாம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா ஸ்ரேயா, கொலைகாரனுக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரியான நேரத்துல ரிமோட் பட்டனை அழுத்துறதுக்கு அந்த இடத்துல யார் இருந்தா? ஆமா சார், ஏன்னா நம்மளுக்கு மீராவோட ரூம்ல எந்த கேமராவுமே கிடைக்கல, ஜூகியோட ரூம்லயும் கிடைக்கல. அதனால கொலைகார 2 பொண்ணுங்களை கண்காணிக்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுவும் தெரிஞ்சிடும். இந்த சீலிங் ஃபேனோட கத்தியோட மெக்கானிசம் மூலமா. இந்த மீராவும் ஜூகியும் இவங்க 2 பேருக்கு நடுவுல நிச்சயமா ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தே ஆகணும். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையே சார். இவங்க 2 பேரோட வயசுலயும் வித்தியாசம் இருக்கு. பழக்க வழக்கங்கள், இருக்கிற இடம், இந்த ஜூலி இருக்கிற காலேஜ், அப்புறம் மீரா வேலை செய்யற இடம், இதுக்கு இடையில எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்கிற மாதிரி தெரியலையே சார். சார், அது வந்து ஃபேனு, அதோட கத்தி மெக்கானிசம் ரெடி சார். எங்க பார்க்கலாம். பங்கஜ் சார், ரிமோட்டை ஆன் பண்ணு. ரிமோட்டோட பட்டனை அழுத்தின உடனேயே இந்த ஃபேனோட மெக்கானிசத்துக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராரெட் லைட் ஆன் ஆகுது. லாக் ஓபன் ஆனதுனால ட்ரிகர் ஆன் ஆகி, ட்ரிகர் ஆன் ஆனதுனால அதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தி ஃபேனுக்கு கீழே படுத்திருக்கிற ஆள் மேல நேரம் வந்து குத்திடுச்சு. அவங்க இதை இயக்கிறதுக்கு கண்டிப்பா ரிமோட்டை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா தயா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான மெக்கானிசத்தோட ரிமோட் இருக்கு, அந்த ரிமோட் குறைஞ்சது 50 மீட்டர் தூரம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்படின்னா இதை வச்சு பார்க்கும்போது ஜூகியும் மீராவும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ அந்த கொலைக்காரன் நின்று இருக்கணும்.
அந்த இடத்துல நின்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இந்த ரிமோட்டை நிச்சயமா இயக்கி இருக்க முடியும். இந்த மாதிரி தான் ஜூகி மீரா 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கனவு 2 பேருக்கும் எப்படி ஒரே மாதிரி கனவு வந்திருக்கு, அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி கனவை ஒருத்தருக்குள்ள வலுக்கட்டாயமா தான் திணிக்க முடியும், அதுவும் பிளான் பண்ணி தான் திணிக்க முடியும். அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் இருந்தே ஆகணுமே. சார், ஆ, ஜூகியோட ரூம்ல இருந்த ஃபேன்லயும் இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கு. அப்புறம் ஜூகி மீரா 2 பேரோட ரூம்லயும் 1 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ வயரிங் வேலை நடந்திருக்கு. ஜூஹி அப்புறம் மீரா 2 பேர் வீட்டிலையும் 1 வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் வீட்லயும் எலக்ட்ரிக் வயரிங் நடந்திருக்கு. அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 2 பேரோட வீட்லயும் ஒரே எலக்ட்ரிஷியன் தான் ஒருவேளை வயரிங் பண்ணியிருப்பானோ, அந்த கொலைகாரனும் அவனா இருப்பானோ. அப்ப நம்ம இம்மிடியேட்டா அந்த எலக்ட்ரிஷியனோட ஹிஸ்டரியை விசாரிச்சே ஆகணும். மீராவோட மொபைல்லையும் எந்த அலாரமும் கிடையாது, ஜூகியோட மொபைல்லையும் எந்த அலாரமும் கிடையாது. அப்ப 2 பேருக்கும் ஒரே சமயத்துல ஒரே மாதிரியான கனவு எப்படி வரும்? இதுக்கு அர்த்தம் கனவு ட்ரிகர் பண்ற மெக்கானிசம் இங்கதான் எங்கேயோ இருக்க. சார், இங்க பாருங்க, இதுல அலாரம் இருக்கு. அதுவும் காலையில 6 மணிக்கு இருக்கு. 6 மணியா? ஆனா மீராவோட கொலை நடந்தது 3 மணிக்கு. அப்ப கனவு ஆரம்பிக்கிறதுக்கான ட்ரிகர் கிட்டத்தட்ட 1 இல்ல 1.5 இருக்கணும். என் டவுட் என்னன்னா, ஒருவேளை இந்த மீரா பொண்ணை யாராவது மிஸ்பனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா? அப்படிலாம் இருக்காது ஃப்ரெடி. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா மீராவோட நாள் முழுக்க நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அப்படி ஆகல. இல்ல, இங்க ஏதோ இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியல. தேடுங்க, இங்கதான் இருக்கணும். இங்க வந்து பாருங்கப்பா. டிவிக்கு பின்புறம் பொட்டி பாக்ஸ். ஒருவேளை இந்த ட்ரிகர் மெக்கானிசம் இந்த பாக்ஸ்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா என்ன? ஏய் ஏய், முதல்ல அதை ஆஃப் பண்ணுப்பா. சத்தம் பயங்கரமா இருக்கு, காது வலிக்குது. ஆஃப் பண்ணு. சார், எந்த சத்தம்? இங்க எந்த அலாரமும் கேட்கலையே. ஏய், இவ்ளோ சத்தமா காது கிழிக்குது, சத்தமே வரலன்ற. ஆஃப் பண்ணுப்பா. ஆமா. ஏய், என்ன யாருக்குமே கேட்கலையா? எனக்கு மட்டும் எப்படி வருது? ஏய், ஆஃப் பண்ணுப்பா, ஆஃப் பண்ணுப்பா. ஆஃப் பண்ணியாச்சு. தேங்க் யூ. என்ன இது மோசமான அலாரம் சவுண்டா இருக்கு. காதுக்குள்ள இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளில வருது. காலையில கேட்கறவன் கண்டிப்பா முழிக்க மாட்டான், நேரா ஸ்ட்ரைட்டா பரலோகம் போயிடுவான் தெரியுமா? ஆனா சார், அலாரமோட சத்தம் உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? இருக்கலாம் ஸ்ரேயா, ஏன்னா இது லோ ஃப்ரீக்வன்சி அலாரம். ஸ்ரேயா, இது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அவங்களுக்கு இந்த சவுண்ட் டாலரன்ஸ் அப்புறம் கேட்குற சக்தி இந்த சத்தத்தையும் மீற வைக்கும். அதாவது ஃபெடி சார மாதிரி ஜூகியும் மீராவும் இந்த அலாரம் சவுண்டை கேட்க முடியும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் இந்த சவுண்டை பயன்படுத்தினது அவங்க மைண்டை கண்டிஷன் பண்றதுக்கு, அதாவது டியூன் பண்றதுக்காக பண்ணியிருக்கான். அப்பதான் அவங்களுக்கு அந்த பயமுறுத்துற கனவை பார்க்க முடியும். ஆனா இந்த மரணத்தோட பயமுறுத்துற அந்த கனவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்படி அவன் நினைச்சிருந்தா இந்த கனவு இல்லாமே ஆளுங்களை இவன் போட்டு தள்ளி இருக்கலாமே, ஈஸியாச்சே. கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அதை அவன் விரும்பி இருக்க மாட்டான். கொலைகாரன் தான் கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க கூட விளையாட நினைச்சிருக்கான், துடிக்க வைக்க நினைச்சிருக்கான். அப்புறம் அவங்களோட தூக்கத்திலே அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மரணத்தை கொடுக்க நினைச்சிருக்கான். இன்ட்ரெஸ்டிங். கரண் சார், கல்கியை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். கோ. இதை பாருங்க. வாங்க ஓகே, வாங்க. கல்கி மேடம், சொல்லுங்க. இந்த சத்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இந்த சத்தத்தை நான் இங்கே தான் கேட்டிருக்கேன், மீராவோட வீட்ல. எப்ப? சரியா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவ தன்னோட லேப்டாப்ல வேலை செய்யும்போது. உங்களுக்கு மீராவோட லேப்டாப் பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியாது சார். நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் கிட்ட இதோட பாஸ்வேர்டை பிரேக் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த லேப்டாப்குள்ளே தான் இருக்கணும். இதுக்குள்ளார
பிரதர் நாங்கள் சிஐடிஸ். சரிங்களா? என்ன சார் ஆச்சு? எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி போன வாரம் உங்களோட ஒரு எலக்ட்ரீஷியன் ஒயரிங் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ்க்கு போயிருக்காங்க. ஆமாம் போனாங்க சார். ஆனால் என்னாச்சு? இந்த 2 இடத்துல 2 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா இந்த கொலையை செஞ்சது உங்கள் எலக்ட்ரீஷியனாக எங்க இருக்கும். எலக்ட்ரிஷியனா? ஆமா, அதுவும் ஃபேன்ல கத்திய செட் பண்ணி. ஐயோ தெய்வமே, ஃபேனில் கத்தியா? ஆமாம். இப்போ சொல்லுங்கள், இந்த 2 இடத்துலையும் உங்களுடைய எந்த எலக்ட்ரீஷியன் போயிருக்கான்? மங்கேஷ் தான் சார் போனான். ஆனால் இன்னைக்கு அவன் வரலையே. மங்கேஷோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? ஆ அந்த மங்கேஷ் அட்ரஸ் கொடுங்கப்பா. சார், லேப்டாப் அண்ட் இமெயில் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. வெரி குட் ஜாப், தேங்க்யூ வெரி மச். கமின் தம்பி, லேப்டாப்பை செக் பண்ணு. சார், அந்த கனவு வரத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த ஆடியோ ஃபைல் இருக்கான்னு பாரு. சார், இந்த கம்ப்யூட்டரில் ஆடியோ ஃபைல் எதுவும் இல்லை சார். ஆனால் மீராவோட அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ ஃபைல் தெரியுது. வீடியோ ஃபைலா? அதை ஓப்பன் பண்ணு. சார், இந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நான் ஜூகியோட டிராயிங் புக்கில் பார்த்தேன். எஸ்பெஷலி இந்த கால்வாய், இந்த போர்டு, அப்புறம் மாஸ்க் போட்ட இந்த ஆள், இது 3. அப்படின்னா கொலகாரன் இந்த 2 பேருக்கும் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்கான். அப்பவே நம்ம கிட்ட இவங்க வந்திருக்கலாமே இல்ல? சரி, அந்த வீடியோவை பிளேல விடு. பாஸ் பண்ணு. இந்த ரோடு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் இருக்குல்ல? எஸ் சார். அப்ப கொலை நடந்த ரோட கண்டுபிடிச்சாச்சு. என்ன? ஓகே. சார், அது வந்து எலக்ட்ரீஷியன் மங்கேஷோட அட்ரஸ். அது பொய்யான அட்ரஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். அவனை முதல்ல ஸ்கெட்ச் பண்ணுங்க. அண்ட் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. கொலை நடந்த அந்த சாலை. எல்லாரும் கொஞ்சம் கவனமா வெளியில பாத்துக்கோங்க. பொறுமையா போ பங்கஜ். ஒரு நிமிஷம். இதுதானே அந்த வறண்டு போன கால்வாய்? சொன்ன மாதிரி அந்த மரமும் இருக்கு. அப்ப நாம வந்திருக்கிற இடம் சரிதான். பங்கஜ், நீ ஒண்ணு பண்ணு, வண்டியை கொஞ்சம் முன்னாடி ஓட்டு. அங்க என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் பங்கஜ், ஒரு நிமிஷம். பஞ்சாரா ரோட். அப்ப நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சார், அங்க பாருங்க, அந்த அந்த பழைய வீடு நம்ம வீடியோல பார்த்தோம்ல, அது. வண்டி கொஞ்சம் முன்னாடி விடு. ஆனா கொலகாரன் எதுக்கு இது வீடியோ எடுத்து ஜூலி மீராவுக்கு அனுப்பணும்? ஒருவேளை அவங்க 2 பேரோட கதையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம்ல. அப்புறம் ஒரு விஷயம் சார், நான் விசாரிச்சேன். இந்த பஜாரா ரோட்ல இது வரைக்கும் எந்த கிரைமும் நடந்ததே இல்லை. அவ்வளோ ஏன் போலீஸ் ரவுண்ட் கூட வந்ததே இல்லை. சார், அது அந்த பில்டிங். அது என்ன? ராயல் மூன் ஹோட்டல். சரி, அங்க விடு. எலக்ட்ரிஷியனோட ஸ்கெட்ச் மேட்ச் ஆகலையா? சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. வெல்கம் சார். சொல்லுங்கள் சார், நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நாங்கள் சிஐடிஸ் ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கோம். நீங்கள் பதில் சொல்லணும். சிஐடிங்களா? கேளுங்க சார், என்ன கேட்கணும் உங்களுக்கு? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஏதாச்சும் வீடியோ ஷூட்டிங் நடந்துச்சா? ஷூட்டிங்கா? இல்லை சார், எங்கள் ஹோட்டலுக்கு வெளியில் ஷூட்டிங்கோ இல்லை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கோ அனுமதி கிடையாது. இத பாருங்க, இந்த 2 பொண்ணுங்களோட பேரும், ஒருத்தி பேரு ஜூஹி, இன்னொருத்தி மீரா. இந்த பொண்ணுங்க இங்க வந்து தங்கி இருந்தாங்களா? யோசிச்சு சொல்லுங்க. சார், இங்கே தினமும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க சார். இது சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
அது எனக்கு புரியுது, ஆனா உங்க ரெக்கார்ட்ஸை கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ். அல்கா கொஞ்சம் ரெக்கார்ட் செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஆமா சார், இந்த 2 பேரும் நம்ம ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க சார். போன வருஷம் மே 17, 2013. மே 17, 2013. அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க 2 பேரும் தனித்தனியா வந்தாங்களா இல்ல ஒண்ணா வந்தாங்க? இல்ல, தனித்தனியா. சார், அவங்க 2 பேரும் சிட்டில தங்குறதுக்கு இடம் இருக்கு. ஒருத்தி வீட்ல இருக்கா, இன்னொருத்தி ஹாஸ்டல்ல இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் எதுக்காக இங்க வரணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பங்கஜ், கண்டிப்பா காரணம் இருக்கும். அந்த 2013ஓட ரெக்கார்டை பார்க்க முடியுமா? ஷூர் சார். மே 17, 2013 அன்னைக்கு உங்க ஹோட்டலுக்கு நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க போல இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்ததா? ஆமா சார், இருந்திருக்கலாம். ஏன்னா எங்க ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்கு. ஆஹா, அங்க தினமும் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் சார். அப்படியா? கஸ்டமரோட பேரு ரவி. 5 டாக்ஸிஸ் புக் பண்ணிருக்கான். எதுக்கா இருக்கும்? ஆமா சார், இவன் ஒரு பெண்கள் சேவை மையம் நடத்திட்டு இருக்கான். என்ஜிஓவோட பேரு புன்னகை. அப்புறம் சார், அவர் இப்பவும் இந்த ஹோட்டல்ல தான் இருக்காரு. ரவி இப்பவும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரா? சரி, பக்கத்துல கம்யூனிட்டி ஹால்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது ரவியோட என்ஜிஓ ஃபங்க்ஷனா இருக்குமோ? ரவி சார், உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது கம்மிதான். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ட்ரக்ஸ் போதையில இறங்கினதுக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில இப்படி ஒரு நேரங்களை நான் பார்க்கறேன். அந்த ட்ரக்ஸ் போதையெல்லாம் என்னை இருட்டில் தள்ளிடுச்சு. வெரி குட் விஷன். ஆனா இதுக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு காரணம் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய மனோபலமும் தான். இன்னொன்னு, அந்த வெள்ளை விஷயத்த எப்பவும் திரும்பி கூட பாத்துறாதா? ஓகே சார். சாரி மிஸ்டர் ரவி சார், உங்களை தொந்தரவு பண்றதுக்காக மன்னிக்கணும். உண்மையிலே நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது புண்ணிய காரியங்கள். அதுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதோட நம்ம நாட்டு இளைஞர்களை ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. சார், நீங்க ஏசிபி பிரஜ்யூமன் தானுங்களே? எஸ், நான் தான் பிரத்யுமன். சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு ஆசை சார் எனக்கு. ஆனா இப்போ நீங்களே வாங்க சார், வந்து உட்காருங்க. இல்ல இல்ல சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? டீ, காஃபி ஆர் ஒரு சில்லுன்னு ஐஸ் டீ கொடுங்க சார். சில்லுன்னு லெமன் ஐஸ் டீலாம் கிடைக்காது, சாதாரண டீ தான் கிடைக்கும். ரவி சார், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தேங்க்யூ வெரி மச். எனக்கு உங்களால ஒரு சின்ன வேலை ஆக வேண்டி இருக்கு. 2 பொண்ணுங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது. எந்த 2 பொண்ணுங்க சார்? இந்த ஜூஹி அப்புறம் இந்த மீரா. நீங்க சொல்ல முடியுமா, போன வருஷம் இவங்க 2 பேரும் உங்களோட என்ஜிஓக்கு வந்தாங்களா? ஜூஹி அண்ட் மீரா? ஆமாம் சார், இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருமே போதை மருந்தால பாதிக்கப்பட்டவங்க சார். இவங்க 2 பேரும் என்னோட செமினார் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் இது நடந்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்குமே சார். இப்போ எதுக்கு இவங்கள பற்றி விசாரிக்கிறீங்கன்னு? இந்த 2 பொண்ணுகளும் கொலை செய்யப்பட்டாங்க. என்ன, கொலை செய்யப்பட்டாங்களா? ஆனால் சார், எப்படி, யார் பண்ணாங்க? அதைத்தான் நாங்கள் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த 2 பொண்ணுங்களை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. எங்க விசாரணைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். ஒரு பொண்ணு மோனிகா, அவளை பற்றி இவங்க 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க சார். மோனிகாவா? ஆமாம். அந்த பொண்ணு உங்களோட ட்ரக்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்திருந்தாங்களா? ஆமாம் சார். ஆனால் அவள் வந்து சார், ட்ரக்ஸுக்கு எதிராக அவளுடைய போராட்டத்தில் ஜெயிக்க முடியல சார். ஆக்சுவலாக சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி போதை அதிகமாகி அவள் பில்டிங் மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். ஏதோ மோனிகா தற்கொலை பண்ணிக்கிட்டா? ஆமாம் சார். அவள் வீட்டு அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? சார், மோனிகாக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் சார், அமித். மோனிகா இறந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி, சொத்து எல்லாமே அவனோட கைக்கு போயிடுச்சு. அப்போ மோனிகாவோட அண்ணன் அவளோட ப்ராப்பர்ட்டிக்காக அவளை கொலை பண்ணான்னு சொல்றியா? அப்போ மோனிகா ஒருவேளை தற்கொலை இல்லை, கொலை பண்ணப்பட்டிருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, வேலை முடிஞ்சிடும். சொல்லுங்க. உங்க பேர் அமிதா? ஆமா சார். ஆனா நீங்க? சிஐடி. உங்ககிட்ட மோனிகாவை பத்தி சில கேள்விகள் கேட்கணும். ஓ, என் தங்கச்சி இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீங்களா வந்து என்னோட பழைய வழியை தூண்டிட்டு இருக்கீங்களா? சரி, கேளுங்க, என்ன கேட்கணும்? இதோ பாருங்க அமித், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, 2 கொலை நடந்திருக்கு. அதான் உங்க தங்கச்சியை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு வந்திருக்கோம். 2 கொலையா? ஆனா யாரு? ஜூஹி அப்புறம் மீரா. இவங்க 2 பேரும் உங்க தங்கச்சி மோனிகாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, துரதிருஷ்டவசமா அவங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ். துரதிருஷ்டவசமாவா? ஏன்? ஆனா மீராவும் ஜூஹியும் உன் தங்கச்சியை பத்தி ரொம்ப கவலைப்பட்டவங்க. அப்படி நிஜமாவே என்னோட தங்கச்சியை பத்தி அவங்க கவலைப்பட்டிருந்தா மறுபடியும் அவளை குழியில தள்ளி இருக்க மாட்டாங்க. என்ன, அவங்க 2 பேரும் மறுபடியும் மோனிகாவை ட்ரக்ஸுக்கு அடிமையாக்க நினைச்சாங்க?
ஆனா அவங்க 2 பேரும் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சவங்களாச்சு. எனக்கு தெரியாது அவங்க ட்ரக்ஸ் அடிக்க வந்தாங்களா இல்லை இனிமேல் ட்ரக்ஸ் அடிக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இதில் இன்னொருத்தனும் சம்மந்தப்பட்டிருக்கான். விஷால். விஷாலா? அந்த விஷால் யாரு? விஷால் ஜோகிக்கும் மீராக்கும் ட்ரக்ஸ் கொடுத்தவன். மோனிகாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்கள பற்றின விஷயம் மோனிகாவுக்கு தெரிஞ்ச உடனே அவளை மாட்டி விடுறதுக்காக அவளோட பேக்ஸில் ட்ரக்ஸை போட்டாங்க. அவள் மாட்டிக்கிட்டா. அவன் மேலே போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அந்த வேதனையை அவளால் தாங்கிக்கவே முடியல. அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா. சார் யாரோ ஒருத்தவங்க மோனிகாவோட மரணத்துக்கு பழி வாங்குறாங்க சார். ஜூஹியும் மீராவும் ஏற்கனவே இறந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஆளு ஒருவேளை விஷாலா இருக்கும். சரி அமித், நேற்று ராத்திரி நீ எங்க இருந்த? நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? என்ன பண்றது, சந்தேகப்படுறது எங்க வழக்கமாச்சு. அது மட்டும் இல்ல, உன் சிஸ்டருக்கு நீ ரொம்ப நெருக்கமானவனாச்சு. என்னை விட நெருக்கமானவன் அவனோட புருஷன் ரன் விஜய். 2 பேரும் ஜென்மத்துக்கும் ஒன்னா இருக்கணும்னு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. ரன் விஜயா? இது ரன் விஜய் தானே? இவன் தான் அவன். ஆனா ரன் விஜயோட ஸ்கெட்ச் உங்ககிட்ட எப்படி? ஒருவேளை ஜூஹி, மீரா அப்புறம் மோனிகாவோட மரண விஷயம் ரன் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம். தேங்க்யூ, நாங்க வரோம். சார் அதான் விஷாலோட வீடு. விஷாலோட உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். சார் ரன் விஜய் முன்னாடியே வந்துட்டான் போல இருக்கு. விஷால் நல்லா இருக்கல சார்? உயிர் தப்பிச்ச வந்த சார். ரன் விஜய் எங்க இருக்கா சார்? அங்க. என்ன ஆளைய காணோம்? சார் ஒருவேளை அவன் இங்கிருந்து தப்பிச்சிருப்பான். ரன் விஜய் கிட்ட வராதீங்க சார். இவனை கொன்றுவேன். மரியாதை சொல்றேன், அவனை விட்டுரு. இங்க பாருங்க, சிஐடி காரங்களுக்கும் எனக்கும் நெருக்கம் இருக்கு. அப்படி ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணணும்னு நினைச்சீங்க, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கத்திய கீழே போடு. கத்திய கீழே போடு. பயப்படாதீங்க. உங்களோட இந்த குண்டு ஆபீசரை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏய் குண்டான்னு சொல்லாத, அப்படி சொன்னா எனக்கு பிடிக்காது. இங்க பாருங்க, என்னோட வேலையை செய்ய விடுங்க. பைத்தியக்காரத்தனமா நடந்துக்காத, அப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. நான் எதுக்கு தப்பிக்கணும்? அந்த விஷாலை மட்டும் நான் கொன்னுட்டேனா அதுக்கப்புறம் கூட என்ன தூக்கில போடுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு ரன் விஜய், இப்படி எல்லாம் பண்றதுனால மோனிகா திரும்பி வந்துருவாளா? அவ வரமாட்டா. ஆனா நான் பழி வாங்குற எண்ணம் பூர்த்தி அடையும்ல. இவங்க 3 பேரும் மோனிகாவோட தூக்கத்தை கெடுத்தாங்க. அதைத்தான் நானும் இவங்களுக்கு செய்யறேன். இவங்களை துடிக்க விட்டு கொல்லுவேன். இங்க பாரு ரன் விஜய், மோனிகாவுக்கு என்ன நடந்ததோ அது நல்லது கிடையாது. அவங்க 3 பேருக்காகவும் பாவம் இவ ஜெயிலுக்கு போனா. தேவையில்லாம பேர் கட்டி. இல்ல, ராத்திரி எல்லாம் அவளால தூங்க முடியல. கெட்ட கனவு கண்டு முழிச்சுக்கிட்டா. இந்த விஷால் மோனிகாவை பஞ்சாரா ரோட்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அவளை கொல்றதுக்கு. அதனாலதான் இவங்களுக்கும் கெட்ட கனவா காட்டேன். அதனாலதான் இப்போ இவங்களுக்கு மரணத்தோட தூக்கத்தை தரேன். ரன் விஜய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா? விஷால் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனைய சட்டம் கொடுக்கும். ஆனா சட்டத்துக்கு என்ன நடந்தது? என் காதல எழுந்தது நான் தானே. இத பாரு ரன் விஜய், விஷால் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை நிச்சயமா அவனுக்கு கிடைக்கும். ஆனா நீ தேவையில்லாம பழி வாங்குறேன்னு 2 கொலைகளை பண்ணியிருக்க. உன்னால 2 உயிர் போயிருக்கு. அதனால நிச்சயமா அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். தூக்கு தண்டனை.